வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது 2025 வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026. அப்போது இதே மாதிரி வக்கரம் மாறுது. அதுக்கப்புறம் வக்கரெல்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன் புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் ஒரு நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம் அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானர்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் ராசிநாதன். துலாத்துக்கு சனி ரொம்ப நல்லவர்னு சொன்னேன், உங்களுக்கும் நல்லவர் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு உடையவர், 2ஆம் வீட்டுக்கும் உடையவர். துர்ஸ்தானங்கள்னு இல்லை. 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்பம் எல்லாத்தை பற்றியும் பேசும். லக்னம் என்பது ராசி என்பது நீங்கள் தான். அதனால் நன்மையை செய்யக்கூடியவர் தான் சனி. பெரிய அளவு தீமைன்னு நான் சொல்ல. ஆனாலும் அவர் பாரபட்சம் இல்லாதவர். 7 சனி இதிலெல்லாம் அவர் தொல்லையை கொடுத்துன்னு தான் இருப்பார். இப்போது இந்த சனி 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்படின்னா என்ன? 7 சனி முடிகிறது. 7 சனி முடிஞ்சால் எப்படின்னா
ரொம்ப ஒரு உல்லாசமாக இருக்கும் மனசே. நம்மளை பிடிச்சிருந்த கட்டியிருந்த சில கயிறுகள்லாம் அவுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபிட் அப்படின்னு டாக்டர் சொன்னால் விசிலட்சணம் வெளில நடந்து போகலாமான்னு தோணும். அதுபோல் ஒரு உணர்வை தருவார். ஏன்னா சனி இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிளேஸ் 3, 6, 11 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3ஆம் வீடு விடுதலை, 7லிருந்து விடுதலை, சுதந்திர பறவை, சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நல்ல காலம். நல்ல ஒரு மனோதைரியம், ஏன்னா 3 வீரியஸ்தானம், மனோதைரியம் இதெல்லாம் ஏற்படும். மனோதைரியம் வந்தால் எதை வேணால் சாதிக்கலாமே, அதை அந்த மென்டாலிட்டியை கொடுக்குறது. சனி பயிற்சியாக வர காலத்தில் குரு 5ல் இருக்கார், அதுக்கப்புறம் 6க்கு போகிறார். தொழிலில் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள். 7 சனியில் தொழிலில் இருக்கோம், சரியான மாற்றம் கிடைக்காது. நமக்குன்னு ரொம்ப ஒரு நல்ல மனமுள்ள ஒரு பாஸ் இருப்பான். அவன் நம்மளை எப்போ பார்த்தாலும் நமக்கு உப்பு மூட்டை ஏறின்னு இருப்பான் நம்ம மேலே. இப்போ அவன் இறங்கிடுவான், அவனுக்கு உதறிட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு தைரியம், கான்ஃபிடென்ஸு எல்லாமே வரக்கூடிய காலம் மகர ராசிக்கு. இன்னும் ஒரு படி சொன்னால் பேக் டு ஃபார்ம் அப்படிம்பாங்க. யூ ஆர் பேக் டு ஃபார்ம் நவ். இவ்வளோ நாள் அழுது இருந்த நிலை மாறும், திறமைகள் வெளியில் வரும், திறமைகள் பளிச்சிடும். இப்போ இவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் வீடு. சனி 5ஆம் வீட்டை பார்த்தார் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை வரும். இப்போ இதே ஒரு விமனாக இருந்து ப்ரெக்னென்சி பீரியடில் இருந்தாங்கன்னா அந்த பீரியடில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பிரச்சனையெல்லாம் இல்லை, குழந்தைலாம் பிறக்கும். ஆனால் அதுக்குன்னு நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணா பின்னான்னு ட்ராவல் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன குறைப்பிரசவம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஒரு நிதானத்தன்மை ஏற்படும். 5ஆம் வீட்டை சனி பார்த்தா அது புத்திஸ்தானம். புத்தியில் நிதானம் ஏற்படும். அவசரப்பட்டு பேச மாட்டீங்க, அவசரப்பட்டு ஆக்ட் பண்ண மாட்டீங்க. முக்கியமாக நிதானத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லிசனிங் கெப்பாசிட்டியே கிடையாது. அவனே பேசுவான். இது ஒரு காமெடியெல்லாம் என்னென்னா, இன்டர்வியூ தருவான். இன்றைக்கும் நிறைய நடக்கிறது. ஒரு டாக்டரை இன்டர்வியூ பண்ணுறேன்னு உட்காந்து வச்சு அந்த டாக்டரை வாயே திறக்க முடியாது, இவனே பேசிகிட்டு இருப்பான். அதே மாதிரி யாரோ ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்ருப்பான். பொலிட்டிக்கலாக இப்போ எக்கனாமிக் கண்டிஷனை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்கம்மா, இந்த எக்கனாமிக் கண்டிஷனை ஆரம்பிக்க வேண்டியதான். இவன் உடனே பேசுவான், சார் எக்கனாமிக்கில் அப்படி ஆகிட்டுருக்கு சார், இப்படி ஆகிட்டுருக்கு சார், இப்படி நீங்கள் சொல்லுங்கள் சார், நல்ல உள்ள பூரணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு மட்டமான இன்டர்வியூஸ்லாம் நாட்டில் நிறையா இருக்கான். எனவே எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பேஷன்ஸ் அப்படின்றத சனி தர்றார். அப்படின்னா என்ன, யூ வில் டேர்ன் அவுட் டு பிகம் எ லிசனர், கேட்பீங்க. அதுக்கப்புறம் சனி பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் வீடு. 9ஆம் வீடு என்றால் ஆசாபாசங்களிலிருந்து விடுதலைன்னு அர்த்தம். அப்போ விடுதலைன்னா எல்லாரையும் விட்டு ஓட்டி போடுவேன், அப்படி இல்லை. எப்போ பார்த்தாலும் என் பையன், என் ஒய்ஃபு, எப்போ பார்த்தாலும் பொசசிவ்னஸ், நம்மளை பற்றியே நம்ம அதிகமாக நினச்சிட்டே இருக்கிறது. ஏன் ஆள் எவ்ரிபடி இஸ் அன் இண்டிவிஜுவல். இன்னும் சொல்லப்போனால், நீ தனியாக தான் பிறந்த, தனியாக தான் போகணும். இது 2 ஹார்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த லைஃப். அப்பா நான் போகிறேன்ப்பா, எல்லோரும் என் குடும்பத்தோடு போகலாம்ப்பா, ஓடியே போடுவாங்க எல்லோரும். ஸோ ஒரு விஷயம் என்ன புரியுறதுன்னா, சில நேரங்களில் நம்மளுடைய பல முன்னேற்றங்களை தடுப்பதே நம்ம ஆசாபாசங்கள். அப்போ 9ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது நிச்சலமான டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டுமாங்க. தாமரை இலை தண்ணி சொல்லுவான். அந்த தண்ணி தாமரையில் உட்காந்துருக்கோம், ஆனால் உருண்டு ஓடிடும் அப்படி தட்டினீங்கன்னா. அது மாதிரி தான். அப்போது பாசம் இல்லை, நேசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கேர் இருக்குது. அதுக்காக அந்த கேர்னாலேயும் நீயும் கேட்டால் அவனையும் எடுத்துடக்கூடாது, அதுதான் முக்கியம். அடுத்த விஷயம், தெய்வ நம்பிக்கை அதிகப்படும். 9ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது தெய்வம் வசப்படும், தெய்வத்தை பற்றி அதிகமான நம்பிக்கைகள் ஏற்படும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவான், நல்ல தெய்வ பக்தியோடு இருப்பான். அவனுக்கு அப்போ தான் ஒரு சில சோதனைகள் வரும். கண்ணா பின்னான்னு திட்டுவான், நீ தெய்வமா, நீ வணக்கு. அந்த தெய்வம், டேய் உன்னை நானாடா வணக்க சொன்னேன், நீயா வணங்குற, நீயா திட்டுற, நான் என்னடா பண்ணுவேன்னு கேட்பார் அவர். ஸோ இந்த காமெடியெலாம் நடக்குது நம்ம நாட்டில். தெய்வ நம்பிக்கை என்பது ஒரு நம்பிக்கைன்னு வச்சாச்சுன்னா நம்பிக்கையாக தான் இருக்கணும். அப்போ நீ அதெல்லாம் கொஸ்டின் பண்ணேன்னா நம்பாதவனா போயிடு, தப்பே இல்லை. அப்புறம் ஏன் திட்டுற, ஒன்றும் நம்பிக்கைவே இல்லை, நம்பாமல் போ. அது உன்னுடைய
தர்மம், அதாவது உனக்கு விதிக்கப்பட்டது. அதான் சொல்ல அவனருளால் அவன் தாள் வணங்கணும்னு சொல்லுவாங்க. அவரை வணங்குறது கூட அவன் அருள் வேண்டான்னு சொல்லிட்டார். அப்போ உனக்கு அந்த அருள் இல்லைன்னா நீ அப்படி தான் பேசுவேன். இது சில பேர் செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் வீடு. 12ஆம் வீடுன்னா அதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. 12னா சில தேவையில்லாத செலவுகள். அதே நேரத்தில் 12ஆம் வீடுன்னு சொன்னால் வெளிநாட்டு பயணமும் ஏற்படும். அப்போ வெளிநாடு நீ போகிறதுனால யூ கெட் அ பெட்டர் எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் ஜாதகப்படி கரஸ்பாண்டிங்காக மற்ற கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை பார்க்கும்போது, குறிப்பாக குரு 2026 மிக சிறந்த வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்தில் தைரியம், திட்டமிடுதல், தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படுறது. 26ல் அதாவது ஒரு மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுற இப்போ கரெக்டாக செய்கிற அந்த வேலையை 26 வருஷத்தில் அந்த மரம் பூ பூக்கிறது, 26 மிடல் காய்க்கிறது, பலன் தருகிறது, வெற்றியை தருகிறது, மேலே மேலே நீ முன்னேற்றத்தை அடைவாய். ஸோ இதுதான் அதோடைய சீக்வன்ஸ். அதனால் தைரியமாக செயல்படுங்க, பயப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், அது புதனுடைய வீடு. புதனுடைய வீட்டை சனி பார்க்கறதால சில நேரங்களில் கவன பிசகுகள் ஏற்படும், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணணும். வழக்கமாக நீ படிக்கிறத விட கூடுதலாக ஒரு 10% படி, டெஃபினட்டாக உனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா சனி எப்போவுமே உன்னோட எஃபோர்ட்ஸுக்கு நெவர் டினைஸ் த ரிசல்ட்ஸ். ஸோ கிடைக்கும். அதே போல் சில நேரங்களில் 9 என்பது தந்தை ஸ்தானம். அப்போ தந்தை ஸ்தானத்தை அவர் பார்க்குறதால அப்பாவுக்கு ஏதாவது உடல் உபாதைகள், பிரச்சனைகள் வந்து போகலாம். பெருசுலாம் நான் சொல்ல மாட்டேன், வந்து போகலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ இப்போ தான். இது வரைக்கும் நமக்கு வந்து வழி இல்லாமல் இருந்தேன். நான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு நிறைய திறமை இருக்குது, ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஏதோ ஒரு பைண்டிங்கில் நான் இருந்தேன். இப்போ அந்த பைண்டிங் எனக்கு இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட் ஓப்பன், ஸோ ஐ கேன் ரன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தன்மையை உருவாக்குறதால இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரீஆர்கனைசிங் யுவர் செல்ஃப் ஃபார் பெட்டர் ஃப்யூச்சர். அதை ஏற்படுத்திப்பீங்க, நல்லா வருவீங்க. அதனால் இது ரொம்ப அருமையான காலம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனான சனீஸ்வரனை தேங்க் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. தேங்க் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிஞ்சால் சனிக்கு தீபம் போட்டு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும், புதிய வழிகள் திறக்க வேண்டும் என்ற மனதார நினையுங்கள். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். சனி யார்? தனாதிபதி. அப்போது தனாதிபதி தனஸ்தானத்துக்கு தனஸ்தானம் 3ஆம் இடம். இப்போ என்ன நடக்கிறது, உங்களுடைய முயற்சியால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். உங்கள் முயற்சியால் கூடுதல் தனம் அப்படின்னா செயின் ஸ்நாச்சிங் பண்ணிடலாமா? அதுவும் முயற்சி தானே. சனி நீதிபதி, உள்ளே போட்டுருவார். அதெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு தமாஷா சொல்கிறேன். பட் கூடுதல் முயற்சி, நியாயமான முறையில் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள். சரி, இந்த ஆர்கனைசேஷனில் எனக்கு இல்லை. இப்போ 9ஆம் வீட்டை சனி பார்க்குறேன். இவர் இது வடிவேல் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லவன், எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிறான் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி நல்லவன் என்னுடைய பாஸு, ஆனால் சம்பளம் தான் தரமாட்டேங்கிறான், இருந்தாலும் ரொம்ப நல்லவன். எதுக்காக நீ வேலை பார்க்குற? உன் குடும்பம் எதுக்கு இருக்குது? பணம் வேணும், உன் தர்மம் அது. அப்போ மாறணுன்னா மாறு, ஆசா பசங்களை விட்டு தள்ளு. ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு உட்காந்தா நீ தான் ஏமாந்தவன் ஆகிடுவேன். நல்ல இடங்களில் வேலை முயற்சி பண்ணு, 100% கிடைக்கும். 100 ரூபா சம்பாதிச்சுவேன், 140 ரூபா 150 ரூபா சம்பாதிக்க வழிவகை பிறக்கும். அதற்கான தைரியம், அதற்கான தன்னம்பிக்கை சூழ்நிலைகள்லாம் உருவாகிறது. அப்போ இது நல்ல காலமாக கெட்ட காலமா? யூனோ பெட்டர். முயற்சி செய்தவனுக்கு இது நல்ல காலம். முயற்சி செய்யாமல் சோம்பி இருப்பவனுக்கு சந்தோஷமாக இருப்பேன் அப்போ நீ. ஆனால் முயற்சி செய்தால் ஸ்கை இஸ் த லிமிட். அதான் 3ஆம் இடத்துல இருக்கிற சனி சொல்கிற செய்தி. இது ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த பாண்டிங்ஸ். உயர்வை நோக்கி நீ போகக்கூடிய ஒரு காலம் உனக்கு ஓப்பனாக இருக்கு. கோஹெட், பெரிய அளவு வெற்றி காத்திருக்கிறது. வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க,
நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.